ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டே ஹெல்தி வித் ரம்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பன்னீர் ரெசிபி பார்க்க போகிறோம். தேங்காய் பால் பன்னீர். அதாவது பன்னீரில் இப்படியும் சூப்பராக பண்ணலாமா அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது கீட்டோ பேலியோ இந்த மாதிரி டயட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களும் இதை தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள். பன்னீர்னாலே கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது நல்ல கொழுப்பு தான். இது சர்க்கரை நோயாளிகளும் இதை எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், போனுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரை மூடி தேங்காயில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி திக்காக பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 இலை, வெங்காயம், பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாவும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது வேகிறதுக்காக உப்பு. இது வதங்கினதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை இதில் போடலாம். இப்போது ஒரு சின்ன டிப், இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது நம்ம வெறும் வயிற்றில் அந்த தேங்காய் பால் குடித்தோன்னா எந்த அல்சராக இருந்தாலும் அது சரிப்படுத்தும். இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கிடட்டும். இது வதங்கினதும் நம்ம எக் மசாலா, எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, எக் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த மசால் வாடை கொஞ்சம் போனதுக்கப்புறமா இதில் மஞ்சள் சேர்க்கக்கூடாது. பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். பன்னீரில் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துடணும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா எல்லாமே இந்த பன்னீரில் நல்லா கலந்துருச்சு. இப்போது இதை ஒரு 5 மினிட்ஸ் இதை வதக்கிடலாம். இப்போது 5 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறமா தேங்காய் பாலை ஊற்றிடலாம். இதில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றி ஒரு 3 மினிட்ஸ் நான் வதக்கியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்ததுக்கப்புறமா இதில் கஸ்தூரி மேத்தி தூவி இறக்கிடலாம். ரொம்பவே அருமையான சூப்பரான தேங்காய் பால் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி வித் ரம்யா.